புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். 10 கிலோ தங்க நகை வேலை செய்யும் பட்டறையில் இப்போது 3 கிலோ தாண்டுவதே திண்டாட்டமாக உள்ளது. ஆரம், ஒட்டியானம், காசு மாலை, நெக்லஸ் போன்ற பெரிய பெரிய வேலைப்பாடுகள் நடந்த இடத்தில் இப்போது கம்மல், மூக்குத்தி, மோதிரம் போன்ற சிறிய ஆர்டர்களே வருகிறது. தங்கம் விலை உயர்வால் பொற்கொல்லர்கள் எதிர்கொள்ளும் திடீர் நெருக்கடியை பற்றி விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. இந்தியாவில் உள்ள நகரங்களில் தங்க நகை வர்த்தகத்தில் கோவை 3ஆம் இடம் வகிக்கிறது. கோவையில் 2 லட்சம் பொற்கொல்லர்கள் தங்க நகை பட்டறையில் வேலைப்பாடுகளை செய்கின்றனர். உள்நாடு மட்டுமின்றி வெளிநாட்டு சந்தையிலும் கோவை பொற்கொல்லர்களின் தங்க வேலைப்பாடுகள் பிரபலம். இந்த நிலையில் தங்கத்தின் விலை ஒரே வருடத்தில் சவரனுக்கு 14,000 ரூபாய் உயர்ந்திருப்பதால் வரலாறு காணாத தொழில் நெருக்கடியை பொற்கொல்லர்கள் சந்தித்து வருகின்றனர். கடந்த ஆண்டுகளை ஒப்பிடும்போது 70% வேலைப்பாடுகள் குறைந்திருக்கின்றன. இதனால் வாடகை, குடும்ப செலவு என கடும் பொருளாதார சுமையை எதிர்நோக்கி இருக்கிறோம் என குமுறுகின்றனர். மத்திய, மாநில அரசுகள் எங்களுக்கான சலுகைகள் செய்து தர வேண்டும் என்பதே பொற்கொல்லர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. என்னோட பேர் வெங்கடாச்சலம். நான் 40 வருஷமாக இந்த தொழில், தங்க நகை தொழில் தான் செஞ்சுட்டு வரேன். நான் கோயம்புத்தூர் கோல்டு ஸ்மித் கவுன்சில் அப்படிங்கிற கிளஸ்டர் அமைப்போட ஒன் ஆஃப் தி டைரக்டராக இருக்கிறேன். இப்போ எங்களுடைய அமைப்பு எப்படின்னா, தங்க நகை தொழில் செய்கிறவங்க தொழில் செய்துக்கிட்டே இருக்காங்க, அடுத்த லெவலுக்கு போக முடியல. அடுத்த லெவல் போகணுன்னா நவீன எந்திரங்கள் தேவைப்படுது. அப்படிப்பட்ட நவீன எந்திரங்கள் தேவைப்படுறதுனால இப்போ என்னோட இண்டிவிஜுவல்னால என்னால் 1 கோடி ரூபா 2 கோடி ரூபாய்க்கு நகை நான் மிஷின்ஸ் வாங்க முடியாது. என்னைய மாதிரியே இருக்கிற நகை தொழிலாளர்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு அமைப்பை உருவாக்கி அதுக்கு கிளஸ்டர் கோயம்புத்தூர் கோல்ட் ஸ்மித் கவுன்சில் அப்படிங்கிற பேரை வச்சு அதன் மூலமாக அரசாங்கத்துக்கு கோரிக்கையை வச்சு மத்திய மாநில அரசாங்கங்கள் எங்களுக்கு நகைகள் மிஷின் நவீன எந்திரங்கள் கொடுக்குறாங்க. அதனால கார்ப்பரேட் கம்பெனி கூடயும் மற்ற பெரிய கம்பெனி கூடயும் எங்களால் சிறந்த முறையில் நகைகள் செய்ய முடியும். ஆல்ரெடி நாங்கள் தங்க நகை தொழில் ஹை லெவல் ஸ்கில் பர்சன்ஸாக தான் இருக்கிறோம். நல்ல கை நேர்ந்த தொழிலாளராக இருக்கும். பட் மெஷின்ஸ்னு வரும்போது எங்களுக்கு அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு அது தடங்களாக இருக்குது. இந்த கிளஸ்டர் அமைப்பு அதுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்குது. தங்க நகை தொழில் இந்த அளவுக்கு விலையேற்றங்கிறதுல வந்ததில்லை. ஒரு வருஷத்தில் 30% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் ரிட்டர்ன் ஈல்டு வந்ததே கிடையாது. இன்வெஸ்டருக்கு சொல்கிறேன். இந்தளவு உலகப்போர் வந்திருக்கு. அப்போ தங்க கட்டுப்பாடு சட்டமெல்லாம் வந்திருக்கு. அப்போ பிரச்சனை வந்திருக்கு. அப்புறம் நிறைய போட்டிகள் சக வியாபாரிகள் போட்டி வர்றது அது இயற்கை, அது பிரச்சனை இல்லை சார். இந்த அளவுக்கு விலையேற்றத்தினால எங்கள் தொழில் கிட்டத்தட்ட ஒரு 70% சரிஞ்சு 30% தான் எங்களுக்கு நடக்குது. இப்போ நடக்கிற வியாபாரமே எப்படி நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு கல்யாணம் வச்சுருக்கவங்க, அடுத்த மாதத்தில் கல்யாணம் வச்சுருக்கிறவங்க, இன்னும் காது குத்து வச்சுருக்கிறவங்க, இந்த மாதிரி அடுத்த 1 மாதத்துக்குள்ளே விசேஷம் வச்சு வாங்கியே ஆகணுங்கிறவங்கனால தான் இப்போ வியாபாரம் ஆகுதுவளே தவிர, இன்வெஸ்டராக இப்போ நகை வாங்குறவங்க அல்லது ஒரு டிசைன் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வாங்குறது இப்போ குறைஞ்சிருக்கு. இதனால் எங்கள் தொழிலாளர்கள் மிகப்பெரிய பாதிப்பை சந்திச்சிருக்கோம். இந்த மாற்றமும் இந்த தொழில் இவ்வளோ கம்மியாகுங்கிறது நாங்கள் எதிர்பார்க்காத விஷயம் சார். இதுக்கு நாங்கள் ரெடியாகவே இல்லை. இந்த இப்படி ஒரு கொரோனா இப்போ தான் முடிஞ்சிருக்கு. கொரோனா முடிஞ்சு இப்போ தான் நாங்கள் அப்பாடா அப்படின்னு கொஞ்சம் மேலே வர்றம்போது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. நாங்கள் இப்போ மத்திய மாநில அரசாங்கத்திட்ட சில சலுகைகள் எதிர்பார்க்குறோம். அது ஆல்ரெடி முதலமைச்சர்கிட்டையும் சரி, மத்திய அமைச்சர்கிட்டையும் சரி நம்ம நிறைய மனு கொடுத்துருக்குறோம். அவங்க செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க. இது ரைட் டைம். அவங்க எங்களுக்கு செஞ்சு கொடுக்க வேண்டிய ரைட் டைம் இதுதான் சார். முக்கியமாக நாங்கள் கேட்குறது என்னென்னா, இது ஏற்கனவே மொரார்ஜி தேசாய் தங்க கட்டுப்பாட்டு சட்டம் இருக்கும்போதே அப்போ இந்தியா பாகிஸ்தான் போரெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தங்க நகை தொழிலாளர்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க. அப்போ 5,000 ரூபா கொடுத்தாங்க அன்னைக்கு. அதாவது 70s நான் சொல்கிறது. அன்றைக்கே 5,000 ரூபா ஒவ்வொரு தொழிலாளருக்கும் கொடுத்தாங்க. அதே மாதிரி இப்போ ஒரு 10 லட்சம் ரூபாய் ஒவ்வொரு தொழிலாளருக்கும் கொடுக்கும்போது எங்களுடைய இது வளரும் சார். வளருக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. 10 லட்ச ரூபா கொடுக்குறதெல்லாம் அது கொலட்ரல் எல்லாமே கொடுக்கலாம். ஆல்ரெடி மத்திய மாநில அரசாங்கத்தோட ஸ்கீம்ஸ்லேயே நிறைய இருக்குங்க. அது ரொம்ப
நிறைய கொஷின்ஸ் கேட்காம கொஞ்சம் சங்கத்து மூலமாகவோ கிளஸ்டர் மூலமாகவோ வர்றவங்களுக்கு சீக்கிரமாக கொடுத்தா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எல்லாருமே வந்து நான் இன்ஃப்ளேஷன் காரணத்தினாலேயும் நாடு வல்லரசனும் ஆகணுங்கிறக்காக வேண்டியும் தங்கத்தை வந்து பொதுவாக வாங்குறாங்க சார். அதனால ஒவ்வொரு நாடும் வந்து தங்கத்தை வாங்கி குவிக்கிறாங்க. இது வந்து ஒரு தங்கத்தை வாங்கி குவிக்கிறதுனால வல்லரசாக மாறுறதுக்கு வந்து ஒவ்வொரு நாடும் இனிமேல் நடக்கிற பரிவர்த்தனை எல்லாமே தங்கத்தினால தான் நடக்குங்கிறது வந்து அடிப்படை சார். அதனால தான் இந்த போர் நடந்துட்டு இருக்கு சார். இதனால நாங்கள் பாதிக்கப்படுறோம். வெளிமாநில தொழிலாளர்கள் வந்து வந்திருக்கிறதுனால நம்ம வந்து வைல்டாக பார்க்குறோமான்னு சொன்னால் அது கிடையவே சார். ஏன்னா வெளிமாநில தொழிலாளர்களுக்கு ஈக்குவலாகவோ அதுக்கு மேலேயோ எங்களால் செய்து தர முடியும். நானே வந்து ஒரு தொழில் செய்கிறாள் தான். காலையில் 9 மணிக்கு பட்டறையில் உட்காந்தானே நைட் 2 மணி வரைக்கும் உழைச்ச ஆள் தான் நான். இப்போ நான் உழைக்க தயாராக இருந்தாலும் எனக்கு வந்து இப்போ வேலை இல்லை. இப்போ எனக்கு 8 மணி நேரம் வேலை தான் வந்திருக்கு. அதாவது கவர்மெண்ட் சூழ்நிலை வந்து எனக்கு வந்து 8 மணி நேரம் வேலையை கொடுத்துருச்சு. நான் 14 மணி நேரம் உழைக்க தயாராக இருந்தாலும் இன்றைக்கி இருக்கிற வேலை வாய்ப்பு குறைவுனால ஆட்டோமேட்டிக்காக 8 மணி நேரமாக மாறி போச்சுன்னு சொல்லி இது ஒரு வேடிக்கையாக தான் சொல்ல முடியும். நாங்கள் தயாராக இருக்கோம். எந்த தொழிலாளியாக இருந்தாலும் அவங்களை விட அதிகமாக உழைக்கிறதுக்கும் ஈடு கொடுக்குறதுக்கும் சிறந்த நகைகளை கொடுக்குறதுக்கும் நாங்கள் மிக தயாராக தான் இருக்கிறோம். எல்லா நகையுமே இங்கே கோயம்புத்தூரில் ஸ்பெஷல் தான் சார். இது ஒரு ஹப்பு சார். ஆக்சுவலி வந்து மும்பைக்கு அடுத்து வந்து நம்மளோடது வந்து ஹப்பு சார். இங்கே கிடைக்காத நகையே கிடையாது சார். இங்கே நடக்காத வர்த்தகமே கிடையாது சார். ஆக்சுவலி வந்து மற்ற மக்கள் நினச்சிட்டு இருக்கிறாங்க இங்கே வந்து கோயம்புத்தூர்னா தென்னிந்தியாவின் மான்செஸ்டர், துணிகள் உற்பத்தி, திருப்பூர், மோட்டாரு இது தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கே தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா தங்க நகையை வந்து ஏற்றுமதி வந்து அதிகமாக செய்கிற வந்து ஒரு இந்தியாவிலே பெரிய மாவட்டத்தில் ஒரு மாவட்டம் வந்து கோயம்புத்தூர் தான். சொசைட்டியை ஒன்று உருவாக்கி கொடுத்து அதன் மூலமாக வர்த்தகத்தை கொண்டு வரலாம். கிளஸ்டருங்கிற அமைப்பு வந்து வர்றதுனால இங்கே இந்த கிளஸ்டர் அமைப்பில் மிஷின்ஸ் எல்லாம் வர்றதுனால என்ன பலன் பார்த்தீங்கன்னா கிளஸ்டர் அமைப்பை நடத்துகிறவங்களும் அதனால் பலன் அடைவாங்க. இங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற ஒரு 10,000 தொழிலாளர்கள் வந்து கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு ஈக்குவலான அதாவது ஆன்சிலரிஸ், அதாவது ஸ்டேஷனரி இது சொல்லுவாங்க, துணை பாகங்கள், உதிரி பாகங்கள் மாதிரி சொல்லுவாங்க. அந்த பாகங்கள் வந்து கிளஸ்டர் அமைப்பில் கிடைக்கும் சார். இந்த கிளஸ்டர் அமைப்பை சீக்கிரம் கொண்டு வரதுனால இங்கே இருக்கிற தங்க நகை தொழில் செய்கிற மக்களுடைய வாழ்க்கை தரம் உயருங்கிறது நிச்சயம் சார்.